கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா, அவர் காலம் வரணும் அப்படின்னா, நமக்குள்ள என்ன தேவை? பொறுமை தேவை. அப்ப அந்த பொறுமையை காத்திருந்தா நம்முடைய முன்னோர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணினது அவர், சொன்னவர் அவர், அழைத்தவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை அப்படி நிறைவேற்றுவார். இப்ப நாம் என்ன செய்யணும்? அதை நமக்கு முன்பாக நிறுத்தி வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வர எல்லா பிரச்சனைகளையும் நாம் சகித்து பொறுமையோடு கூட இருப்போம் அப்படின்னா, ஒரு நாள் வருகிற பொழுது அதை நாம் அடையும் பொழுது அப்போ தெரியும் அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் வருகிற எந்த சுதந்திரமும் அது என்ன செய்யாது? நிலைத்துறாது அப்படிங்கிற. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நமக்குள்ள என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை எப்படி சொல்றாங்க? விரும்பினது வரும்பொழுது காத்திருப்பது ஆத்துமாவை இளைக்க பண்ணும். ஆமா, விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம்னா அந்த மரம் எப்படி காலங்காலமா நிற்குமோ, அவன் ஏங்கி தவித்து 25 வருஷம் கழிச்சு ஒரு காய் நடக்கும்போது எப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்ப துரிதமா வந்தது மாதிரியே ஓடிடும். நீங்களா உன்னை செய்வீங்க அப்படின்னா அது மறைஞ்சிரும். ஆனா வார்த்தையை நம்பி வார்த்தையை அது நிறைவேற காத்திருந்தீங்க அப்படின்னா, இது அழியாதது, மாசற்றது, வாடாதது, நிலைத்திருக்கக்கூடியது. அப்போ உலகத்துக்கு மனுஷன் வர்ற ஆசீர்வாதம்லாம் காலையில் அறுப்புண்டு மாலையில் வாடி போகிறோம் புல், பேதுரு அழகாக சொல்கிறதில்ல. ஆனால் நீங்கள் நானும் வசனத்தினால் பிறந்தவர்கள், வசனத்தினால் வாழுகிறவர்கள், நமக்கு எல்லாம் இங்கே தான் வரும் வார்த்தையில் வருகிற ஆசீர்வாதம். அப்போ இது எப்படிப்பட்டது? வாடாதது, அழியாதது, நிலைத்திருக்க கூடியது அப்படிங்கிற